உயர்கல்வி என்பது மாநில பட்டியலிலிருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போகுது. எப்போ போகுது? 1950களெல்லாம் கல்வி என்பது மாநில பட்டியலில் தான் இருந்தது. மாநில அரசிற்குத்தான் முழு அதிகாரமும் இருந்து கொண்டிருந்தது. எமர்ஜென்சி காலத்தில் எதச்ச அதிகாரமாக இது பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுது. அன்னியில இருந்து இந்த கல்வியில் எப்படியாவது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று ஆளுகின்ற மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக்கிட்டு தான் வராங்க. இதே திருத்தத்தை 2010ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. அப்போது ஆண்ட காங்கிரஸ் அரசு இதே போன்ற ஒரு திருத்தத்தை மாநில அரசிடம் இருந்து யுஜிசிக்கு ஒரு நியமன உறுப்பினரை கொண்டு வந்து துணைவேந்தரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை மேற்கொண்ட பொழுது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எதிர்த்தோம். ஆனால் அதைவிட பல மடங்கு அதிக வீரியத்துடன் எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இப்ப நம்ம இருக்கிறோம். அப்படின்னா அன்னைக்கு கொண்டு வந்த பொழுது எந்த மிரட்டலும் விடப்படவில்லை, யாரையும் வற்புறுத்த